அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்கு படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட தகவல்களையும், ஒரு நுழைவுத் தேர்வுல என்ன மதிப்பெண்கள் வாங்குனா கல்லூரிகள்ல இடங்கள் கிடைக்கும்? அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம குடுத்துட்டு வர்றோங்க. இப்ப அடுத்து நடக்கப் போற முக்கியமான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 25,00,000 மாணவர்கள் வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுத போறாங்க. தமிழ்நாட்டுல நிறைய மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம்க்கு ஃப்ரெஷ்ஷாவும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுபோக ரிப்பீட்டர்ஸும் நிறைய பேர் எழுத போறாங்க. அப்ப எத்தன மார்க் வாங்குனா தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுல சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது இதுல நிறைய பேர் ட்ரை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல சேரணும். ஏன்னா கம்மியான ஃபீஸ்ல படிக்கணும்னா கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல சேரணும். தமிழ்நாட்டில 36 கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இந்த 36 கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் சேரணும் அப்படின்னா, என்ன மதிப்பெண்கள் வாங்குனவங்களுக்கு இந்த 36 மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் தேவைங்க. ஏன்னா என்ன மதிப்பெண்கள் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பரீட்சை எழுதுனா, இன்னுமே நம்மளுக்கு ஒரு உத்வேகமா இருக்குங்க. இப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவேன். மதிப்பெண்கள்ங்கிறது அதாவது மார்க்ஸ்ங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறுபடும். போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையா இருந்துச்சு. போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் டஃப்பா இருந்துச்சுங்க. அப்ப நம்ம வந்து வெறும் மார்க்க மட்டும் பார்க்கக்கூடாது. ரேங்க்கும் பார்க்கணும். மார்க்குங்கிறது ஒவ்வொரு வருஷமும் மாறுபடும். பட் வந்து ரேங்க்குங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு நியர் பை வந்து சேமா இருக்குங்க. அப்ப என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்க உங்களுக்கு போன வருஷம் 2025, 26வது வருஷம் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள சேர்ந்த மாணவர்களோட கடைசி ரேங்க் மற்றும் கடைசி மதிப்பெண்கள கம்யூனிட்டி வைஸ், கேட்டகரி வைஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேங்க. இதுல 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள படிக்கணும் அப்படின்னா, கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்ம வந்து மார்க் டீட்டெயிலையும் பார்ப்போம், ரேங்க் டீட்டெயிலையும் பார்ப்போங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரி. ஓசி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் மொத்தம் போன வருஷம் கவுன்சிலிங் வந்து 4 ரவுண்டு நடந்துச்சுங்க. ஓசி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 3வது ரவுண்டுல க்ளோஸ் ஆச்சுங்க. ஸோ 3வது ரவுண்ட்ல கடைசி காலேஜ்ல கடைசி சீட்டு. என்ன மதிப்பெண்ணுக்கு சீட்டு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, 533ங்கிற மதிப்பெண்ணுக்கு சீட்டு கிடைச்சது. என்ன ரேங்க்ன்னு பார்த்தீங்கன்னா, 1508ங்கிற மதிப்பெண்ணுக்கு சாரி 1508ங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருச்சு. இங்க நான் சொல்லக்கூடிய ரேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜெனரல் ரேங்கிங் தான். இதுல வந்து நான் கம்யூனிட்டி ரேங்கிங்கே மென்ஷன் பண்ணவே இல்ல. ஸோ ஓசி பொறுத்தவரைக்கும் 533 அது போக வந்து பார்த்தீங்கன்னா, 1508ங்கிற ரேங்க்குக்கு நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த அரசு மருத்துவக் கல்லூரிகள் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல, அடுத்து கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து 2வதா வந்து பிசி கம்யூனிட்டிக்கு பார்க்க போறோம். ஸோ பிசி கம்யூனிட்டி பொறுத்தவரைக்கும் பிசி கம்யூனிட்டி போன வருஷம் 4வது ரவுண்டு வரைக்கும் போயிருக்கு. 4வது ரவுண்ட்ல என்ன மதிப்பெண்கள் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 506ங்கிற மதிப்பெண்க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. என்ன ரேங்க்ல சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3381ங்கிற ரேங்க்குக்கு வந்து போன வருஷம் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ அப்ப கிட்டத்தட்ட ரேங்க் எல்லாம் சேமா தான் வரும். மதிப்பெண்கள் மட்டும் இப்ப நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அடுத்து 3வது கேட்டகரி பிசி முஸ்லீம். பிசி முஸ்லீம் போன வருஷம் 3வது ரவுண்டுல க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு போன வருஷம் சீட்டு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, 502ங்கிற மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சது. என்ன ரேங்க்குக்கு கடைசி சீட் 36வது காலேஜ்ல கடைசி சீட் என்ன ரேங்க்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3770. இது வந்து ஜெனரல் ரேங்கிங் தான், கம்யூனிட்டி ரேங்கிங் கிடையாதுங்க. 3770ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து எம்பிசி. ஸோ எம்பிசி பொறுத்தவரைக்கும் போன வருஷம் 3வது ரவுண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 494 மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4484ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குது. அடுத்த கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டி. ஸோ எஸ்சி கம்யூனிட்டி போன வருஷம் 3வது ரவுண்ட்லேயே சீட்டு க்ளோஸ் ஆயிருச்சு. 434 மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11,222ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டி. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 3வது ரவுண்ட்ல 396க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குதுங்க. என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, 15,895ங்கிற ஜெனரல் ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்சிஏ கம்யூனிட்டியில் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. தென் ஃபைனலா எஸ்டி. எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 4வது ரவுண்டில் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. 396 என்ன ரேங்க்குக்கு முடிஞ்சிருக்குன்னா 15,906ங்கிற ரேங்க் வாங்கின மாணவர்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ மாணவிகள் நீட் எக்ஸாம் எழுதுறவங்க இந்த மார்க் ரேங்க்குங்கெல்லாம் கூட 2வதா பார்த்துட்டு நீங்க நல்லா படிங்க.
நல்லா எழுதுங்க. நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு இது மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இது சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கட் ஆஃப் டீட்டெயில்ஸையும் பார்ப்போங்க. ஸோ நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களோட ஒரு பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறோம். ரெண்டாவது இந்த மாதிரி பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான படிப்புகள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.